Hi friends, welcome to Aarams Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு என்னென்ன ingredients எடுத்துர்க்கேன்னு நம்ம பார்க்கலாம் இருங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் கேவூர் மாவு எடுத்துர்க்கேன், வால்நட் எடுத்துர்க்கேன், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை பருப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு வெல்லம் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ராகி மாவை நம்ம வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணோம். அதுக்கு எவ்வளவுனா இந்த கிண்ணத்துல இந்த ஒரு கிண்ண அளவு எடுத்துர்க்கேன். இது வந்து ராகி மாவுல என்னெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னா களி செய்வாங்க, கூலா குடிப்பாங்க. அந்த காலத்துல இது வந்து ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்டா இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்து வால்நட் எடுத்துர்க்கேன். வால்நட் வந்து நமக்கு எப்படினா ஒரு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்குறதனால பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால அந்த வால்நட் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. இது கூட கலந்து கொடுக்கும்போது இப்போ இந்த வால்நட் நான் என்ன பண்ண போறேன்னா ட்ரையா ரோஸ்ட் பண்ண போறேன். அதையும் அது கூட சேர்த்து முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ண போறேன். வேர்க்கடலை பருப்பு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிட்டேன். வெல்லத்தை வந்து பாவு காய்க்கணும், பாவு காய்ச்சி எடுத்து வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா இந்த வேர்க்கடலை பருப்பு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால அதை நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. முந்திரி பருப்பு நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம நெய்யில் வந்து ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வால்நட் கூட சேர்த்து. இப்போ இந்த ராகி மாவு ரோஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வானலில் ஹீட் பண்ணிக்கலாம். அது ராகி மாவு தேவையான அளவு கொட்டிக்கலாம். அந்த எடுத்து வச்சுருக்க ராகி மாவை கொட்டிட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு அதனோட பச்சை ஒரு நம்ம அரைச்சது வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து அது நல்லா ஒரு ஹீட்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்படி இல்லைன்னா மாவு வந்து ஒரு கருகுன மாதிரி ஆயிரும். அதனால் லோவாக வச்சு பொறுமையாக வறுத்தெடுங்க. அது வந்து ஒரு ராகி மாவோட ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தெடுங்க. நல்லா கிண்டி விட்டு வருங்க. எல்லா மாவும் வந்து நல்லா ஹீட் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. விட்டீங்க அப்படின்னா அடியில் இருக்க மாவு உடனே கருகிரும். அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக சூடு இருக்கும். மாவு நல்லா சூடாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்க மாதிரி வறுத்துக்கணும். இப்போ எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வால்நட்டை வந்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வால்நட்டும் அடுத்தது நான் இந்த முந்திரி பருப்பும் சேர்த்து தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வால்நட்டை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. இது கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வால்நட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணலாம். நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வால்நட்டை நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட லைட்டாக ஊற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வால்நட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கலர் மாறிடும். நமக்கு அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். கிண்டி விட்டுட்டே இருங்க. லைட்டாக விட்டோம் அப்படின்னாலும் அடியில் ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ நான் அந்த முந்திரி பருப்பு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதிலே கொட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே இப்போ ரோஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் திருப்பி இந்த நெய்யோட ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இதிலே கொட்டிடுறேன். அந்த நெய்யோடவே இந்த வால்நட்டும் அதையும் சேர்த்து ஒட்டுக்க ரோஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பையும் இது கூட கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே நம்ம அர்ஜெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரெசிபியே ஃபுல்லாக சொதப்பிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது தான் ரோஸ்ட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லைன்னா அந்த கருகுன ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அதனோட டேஸ்ட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதையும் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம். அதனால் அதையும் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெல்லத்தை வந்து நம்ம இப்போ பாகு காய்ச்சணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை எல்லாத்தையும் நம்ம பேனில் கொட்டிடலாம். இப்போ வந்து வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அதனால் வெல்லத்தில் வந்து உப்போ இது மண் ஏதாவது இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அதை எடுத்து காய்ச்சி வடிகட்டிட்டு அப்புறமா இதில் தனியாக இதில் கொட்டுங்க. இதில் எதுவும் அந்த மாதிரி மண் இல்லை. நான் ஏற்கனவே இந்த வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அப்படியே டைரெக்டாக போட்டேன். அடுத்து இதில் வந்து இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும்தான் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி குழ குழன்னு போயிடும். நமக்கு ரெசிபி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இவ்வளோ அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ இதை வெல்லம் ஃபுல்லாக கரையிட்டும்.
நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொறுமையாக கரைஞ்சி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைமு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏற்கனவே நம்ம வால்நட்டும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறி இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஒரு பக்கம் வந்து நமக்கு காஞ்சிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சு அந்த இது ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கடையில் நானும் அதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அது இந்த மாதிரி ஒரு கொரப்பான இருக்க ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். வால்நட்டும் முந்திரி பருப்பு மட்டும்தான் இதில் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதையும் நம்ம அந்த கேவுரு மாவு கூடவே கலந்து வச்சிடலாம். கேரு மாவு ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ராகி மாவு, அது கூட இதையும் இப்போ நம்ம கலந்துடலாம். இப்போ அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை பருப்பு நம்ம கிரைண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு நம்ம இப்போ வேர்க்கடலை பருப்பையும் எடுத்து அதை அடுத்தது கிரைண்ட் பண்ணிடலாம். வேர்க்கடலை பருப்பு கொட்டிடலாம். இன்னும் உங்களுக்கு வேர்க்கடலை பருப்பு நிறையா போடணும்னு விருப்பம் இருந்தாலும் போட்டுக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்றதுனால நான் வேர்க்கடலை பருப்பு போட்டிருக்கேன். எதனால் நான் அதில் வேர்க்கடலை பருப்பு போடுறேன் அப்படின்னா, வால்நட் மட்டும் தனியாக சேர்க்கும் போது டேஸ்ட் இருக்காது. அதனால் இப்போ நான் வந்து அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சுக்கும் ஏலக்காவும் தட்டி வச்சுருந்தேன். அதையும் அந்த வேர்க்கடலை பருப்புடையே கலந்து அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ராகி மாவு அந்த வால்நட் முந்திரி பருப்போடு சேர்த்து கலந்துடலாம். இப்போ இது எல்லா மாவையும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வெல்லத்தோடு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தோடு கொட்டி நல்லா கலந்து விடலாம். வெல்லம் வந்து இப்போ நான் ஆன் பண்ணி தான் வச்சு கலக்கிறேன். ஃபுல்லாக நம்ம வந்து இந்த இது ஃபுல்லாக அந்த வெல்லம் வந்து நம்மளோட அரைச்ச அந்த மாவு கூட கலக்கிற வரைக்கும் கலந்து விடுங்க. அந்த மாவு நல்லா கலக்கிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தோடு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து நான் நெய் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். இல்லை பிடிக்கல அப்படின்னா, இப்போ இந்த நெய் ஊற்றுற டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இன்னும் வேறு ஏதாவது நட்ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, முந்திரி, பிஸ்தா, பாதாம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த நெய்யில் வறுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணி இந்த உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து அதெல்லாம் எதுவும் போடலை. நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அப்படின்றனால அது எதுவும் போடலை. அப்படியே தான் நான் நெய் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இது ஒரு ஓரளவுக்கு லைட் ஹீட்டில் தான் இருக்குது. இப்போ அதை நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பசங்க வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் எடுத்துப்பாங்க. ராகி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு குட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து நம்ம அதை அதிகம் எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி கொடுக்கும்போது பசங்க வந்து விரும்பி ராகி சாப்பிடுவாங்க. சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்டில் அப்பப்போ செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல் போகும்போது பசங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஸ்வீட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு இதில் என்ஜாய்மெண்ட்டோடு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என் பொண்ணு நான் ஏதோ செஞ்சிட்ருக்கேன்னு தான் பார்த்துட்டு இருந்தா. ஏதோ புதுசாக அம்மா செஞ்சிட்ருக்காங்க, நல்லாயிருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தா. அவள்கிட்ட கொஞ்சமாக கொடுக்கலாம். ஒரு உருண்டை பிடிச்சி அக்காட்ட என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்றேன். அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். கொடுத்துட்டேன் என் பொண்ணுகிட்ட. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம்.
அவளுக்கு பிடிச்சிருக்கு போல், நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நம்ம இது ஃபுல்லாகவே பிடிச்சி இப்போ எடுத்து வச்சிடலாம் தனியாக. நானும் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் நமக்கு போட்டிருக்க வெல்லம் அந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே சரியாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வால்நட்டை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கும் சொல்லுங்கள். நாங்களும் அதே மாதிரியே செய்கிறோம். சைடில் என் பொண்ணு பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஓடிட்டா. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி செய்யும் போது பசங்களுக்கு ஹெல்த்தாக கொடுத்தோன்னு இருக்கும். கடைசியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேலே அந்த முந்திரி பருப்பை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டாங்க.